की जय श्री प्रभुपाद की जय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमम् देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरये। हे कृष्ण करुणा सिन्धु दीनबन्धु जगत्पते गोपेश गोपिका कान्ता राधा कान्त नमोस्तुते। तप्त काञ्चन गौराङ्गी राधे वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधरा श्रीवासदि गौरभक्त वृंद। हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे हरे। ஸ்ரீல பிரபுபாத் கி அனைத்து பக்தர்களுக்கும் என் மிக பணிவான வணக்கம். தமிழா இங்கிலீஷா? குறிப்பா இஸ்கான் மலேசியாவுடைய வடக்கு பகுதியில் இருக்கிற நிறைய முதிர்ந்த பக்தர்களை இன்னைக்கு சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. அந்த எல்லா பக்தர்கள் திருவடியிலையும் என்னுடைய பணிவான வணக்கம். இன்னைக்கு ரொம்ப பிரச்சனைக்குரிய ஒரு தலைப்பை கொடுத்திருக்கிறாங்க. ஜட்ஜ்மெண்டல் மென்டாலிட்டி. அதாவது நமக்கு எல்லாருக்குள்ளேயும் ஒரு அரக்கன் ஒளிந்து கொண்டிருக்கிறான். பக்தியில வந்துட்டோம், திலகம் எல்லாம் போடுறதுக்கு பழகியாச்சு, நல்லா கீர்த்தனை பண்ணுவோம், அதை விட நல்லா பிரசாதம் சமைப்போம், சாப்பிடுவோம். இந்த இயக்கத்தினுடைய பேரே அப்படித்தான், இன்டர்நேஷனல் சொசைட்டி ஃபார் கிச்சன் கான்சியஸ்னஸ். எந்த ஒரு நிகழ்வு அப்படின்னாலும் முதல்ல முடிவெடுக்கிறது என்ன பிரசாதம். அவரும் அதான் சொல்லிட்டு போனாரு, பிரசாதம் ரெடி ஆகிற வரைக்கும். ஆனா இது ஒரு அழகான இயக்கம். நம்ம எல்லாருமே ஒருத்தர மாதிரி இந்த உலகத்துல வேற ஒருத்தர் கிடையாது. நம்ம எல்லாருடைய ஓசை அது வேற, சத்தம் வேற, என்னோட சவுண்டு மாதிரி வேற இருக்காது. இங்க ஒருத்தருக்கும் ஒரு விதமான சத்தம், ஓசை, அவங்க நடக்கக்கூடிய பாவனை, சிந்திக்கக்கூடிய திறன், பேச்சுத்தன்மை, பழகக்கூடிய தன்மை, ஒருத்தர மாதிரி இனி ஒருத்தர் இந்த படைப்பிலேயே ரொம்ப அரிது. இரட்டையர்கள் கூட கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் தனித்தனியா தான் இருக்காங்க. அவங்க யோசிக்கிறதெல்லாம் வேற மாதிரி தான் இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது ஒரு மனிதன் தன்னுடைய சிந்தனைக்கு தகுந்த மாதிரி ஒரு சட்டத்தை உருவாக்கி கொண்டு மற்ற எல்லா பக்தர்களும் அந்த சட்டத்துக்கு உட்பட வேண்டும் அப்படின்னு எதிர்பார்த்தா அது சரியா தப்பா? நான் என் அளவுக்கு ஒரு சட்டையை தைச்சுக்கிட்டு
இந்த சட்டை தான் எல்லாரும் போடணும் அப்படின்னா நடக்குமா நடக்காதா? நடக்கவே நடக்காது. ஆனா நம்ம என்ன எதிர்பார்க்கிறோம்? நான் நினைச்ச மாதிரி தான் எல்லாரும் சட்டைய போடணும். இந்த கிருஷ்ண பக்தியே ஒரு வெரைட்டி, ஒண்ணு மாதிரி இன்னொன்னு கிடையாது. அதுதான் இதனுடைய அழகு. எல்லாரும் பக்தர்கள் தான். இப்போ நம்ம விபீஷணர் பீஷ்மர் ரெண்டு பேரை எடுத்துக்காட்ட எடுத்து, எல்லாருக்கும் தெரியும் இவங்க ரெண்டு பேரையும். விபீஷணன் யாருடைய தம்பி? ராவணருடைய தம்பி. பீஷ்மர் யாரு? பாண்டவரோட தம்பி. பாண்டவன் அண்ணன். சரி, ஓகே. பாண்டவர்களுடைய தாத்தா. ஓகே. இரண்டு பேருடைய சூழ்நிலையும் ஏறக்குறைய ஒன்றுதான். அங்க சீதா பிராட்டியை என்ன அவமானம் செய்தார்கள், இங்க திரௌபதியை அவமானம் செய்தார்கள். சூழ்நிலை ஒண்ணுதான். சீதையை அங்க அசோகவனத்துல கைது செய்து வைத்தார்கள், இங்க திரௌபதியை ஒரு அவையில வச்சு துகிலுரிந்தார்கள். ரெண்டுமே பெண்களுக்கு அவமானம். ஆனா அங்க விபீஷணன் என்ன செஞ்சார்னா, தினமும் போய் அரக்கனான ராவணனுக்கு உபதேசம் செய்வார். லங்கேஸ்வரா, அரக்கர்களின் மன்னா, நீ செய்யறது இலங்கைக்கே பெரிய அழிவு. இந்த இலங்கைனா ஒரு காலத்துல ஸ்வர்ண லங்காபுரி அப்படின்னு அந்த ஊருக்கு பேர். தங்கம். ராவணன் ராவணனுடைய அண்ணன் குபேரன். ராவணனுடைய அப்பாவும் குபேரனுடைய அப்பாவும் ஒரே ஆள் தான். அது ஒரு விசித்திரமான கதை. ராவணனுடைய அப்பா பேர் என்ன? ஒரு விஸ்ரவஸ் அப்படிங்கிற முனிவர். அம்மா பேரு கைகசி, அரக்கி. இந்த விஸ்ரவஸ் முனிவருக்கு அரக்கி மனைவியும் உண்டு, தேவ மனைவியும் உண்டு. தேவ மனைவியில பிறந்தது குபேரன் அண்ணன், அரக்க மனைவியில பிறந்தது ராவணன். இந்த மனைவிக்கும் தேவ கணவனும் உண்டு, இனி ஒரு அரக்க கணவனும் உண்டு. அதுல பிறந்தது கரதூஷணர்கள். அது பெரிய மொத்தம் கிச்சடி குடும்பம். அது கொஞ்சம் குழப்பமான குடும்பம். ஆனா முறைக்கு ராவணனுக்கு அண்ணன் குபேரன். எல்லாம் போய் சண்டையை போட்டு பிடுங்கிட்டு வந்துட்டார். அவ்வளவு தங்கம், அந்த புஷ்பக விமானம் எல்லாமே குபேரனோடது. ஸ்வர்ண லங்காபுரி, தங்கத்தால் அமைக்கப்பட்ட இலங்கை நகரம் அது. அதான் ஸ்ரீலங்கா. பிரபுபாதரே சொன்னாரு, அங்க நிறைய தங்கம் இருக்கு. அந்த ராவணன் என்ன பண்ணான்னா, பிரபுபாத் பாகவதத்தினுடைய உரையில எழுதியிருக்காரு, தங்கத்தை எல்லாம் அவன் ட்ரில் பண்ணி இலங்கையிலிருந்து பிரேசிலுக்கு அனுப்பிட்டான். அந்த ராவணனுக்கு ஒரு மாயா சகோதரன் உண்டு, அவன் பெயர் மகி ராவணன். ஒரு கதை பிரபுபாதரே எழுதியிருக்காரு. அதனால அந்த தங்கம் எல்லாம் இப்ப பிரேசில் இருக்குன்னு வேற இவர் கணிச்சிருக்கிறார். யாரு? பக்கத்துல போய் தேடி பார்த்திருக்கலாம். பிரேசில்ல இருக்கு, அங்க பூரா தீவிரவாதியா இருக்காங்க. அப்போ சூழ்நிலை பாருங்க. சீதா பிராட்டியை அவமானம் செய்கிறார்கள். விபீஷணன் சென்று ராவணனிடம் முறையிடுகிறார். இங்க செய்யறது சரி கிடையாது. சீதையை அவமானம் செஞ்சீங்கன்னா இந்த பூமியே இதை தாங்காது, வறட்சி வரும், மழை பெய்யாது, சாப்பிடக்கூட உணவு தானியங்கள் எதுவுமே கிடைக்காது. ராவணன் கேட்டாரா? கேட்கல. அதேதான் இங்கேயும் நடக்குது. திரௌபதியை அவமானம் செய்கிறார்கள். பீஷ்மர் முறையிட்டு கொண்டே இருக்கிறார். கண்ணு தெரியாத மன்னா, இப்பொழுதும் உன் அகக்கண்ணை மூடி வைக்காதே, உன் மகள் அவள். இவ்வளவு பெரிய அவையில வச்சு அசிங்கப்படுத்துறீங்க, துகிலுரி. இதை விட பெரிய பாவம் ஒண்ணும் இல்லை. உன்னுடைய 100 பிள்ளைகளையும் பாண்டவர்கள் கொன்று விடுவார்கள். அவர்கள் ரத்தம் ஆறாக ஓடும், ஓனாயும் கழுகும் அவர்கள் உடலை தின்று பண்ணும். அது திருதராஷ்டிர மன்னர் கேட்கல. ஆனா விபீஷ்ணர் ராவணனை எதிர்த்து விட்டு வந்து விட்டார். பீஷ்மர் எதிர்க்காமல் அங்கேயே தங்கிவிட்டார். சூழ்நிலை ஒண்ணுதான்.
இப்போ யார் செஞ்சது சரி, யார் செஞ்சது தவறு? விபீஷணன் சண்டையிட்டு ராவணனை விட்டு விட்டு ராமரிடம் சேர்ந்தார். ஆனா பீஷ்மர் சண்டையிட்டு அங்கேயே தங்கி விட்டார். இப்ப இதுல யார் செஞ்சது சரி, யார் செஞ்சது தவறு? தூங்கிட்டாங்க எல்லாரும். யார் செய்தது சரி, யார் செய்தது தவறு? பீஷ்மர் செஞ்சது தவறு, விபீஷ்ணர் செஞ்சது சரி. இப்போ இதுதான் ஜட்ஜ்மெண்டல் மென்டாலிட்டி அப்படின்னு சொல்றோம். இப்ப நம்ம என்ன பண்ணிட்டோம், என்னுடைய புரிதலுக்கு தகுந்த மாதிரி ஒரு நீதியை கொடுத்துட்டோம். கரெக்டா? இப்படித்தான் ஒரு விஷயத்திலையும் நம்ம குதிச்சோம். அப்புறம் வம்புல போய் மாட்டிக்கிறோம். என்னுடைய புரிதலுக்கு தகுந்த மாதிரி விபீஷ்ணர் செய்தது சரி, ஆனால் பீஷ்மர் செய்தது தவறு என்ற முடிவுக்கு வந்தோம். ஆனா கிருஷ்ண பகவான் என்ன செஞ்சார்னா, ரெண்டு பேரையும் ஏற்றுக்கொண்டார். பீஷ்மரையும் ஏற்றுக்கொண்டார், விபீஷ்ணரையும் ஏற்றுக்கொண்டார். ஏனென்றால் இந்த உலகம் இங்க வெரைட்டி தான் அழகு. வெரைட்டிக்கு என்ன சொல்லுவாங்க தமிழ்ல? பல்வேறு, பலவிதம். அந்த பலவிதம் தான் அழகு. இப்ப பாருங்க, தோசையும் ஒரே மாவுல தான் செய்யறாங்க, இட்லியும் ஒரே மாவுல தான் செய்யறாங்க. இந்தியாவுக்கு வந்தீங்கன்னா, ஆமா வேற என்னமோ அதுவும் கூட அதே மாவுல தான் செய்யறாங்க. இந்தியால வந்தீங்கன்னா நேத்துக்கு இட்லி இன்னைக்கு உப்புமா ஆயிரும், உப்புமா பண்ணிடுவாங்க, ஏதாவது பண்ணுவாங்க. இருந்தாலும் மனிதர்களுக்கு எல்லாமே ஒரே மாவாக இருந்தாலும் சிலருக்கு இட்லி பிடிக்கும், சிலருக்கு தோசை பிடிக்கும், சிலருக்கு இது ரெண்டுமே பிடிக்காது இல்லையா? இந்த படைப்பு, இந்த பலவிதமான சிந்தனைகள், பாவனைகள், இதை படைத்ததுதான் பகவானுடைய அழகு. அப்போ எல்லாத்தையுமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனோபாவம், மனோநிலை ஒருத்தனுக்கு எப்ப வருதோ அப்பதான் அவன் பக்தியில உயர்றான். இப்ப நம்ம என்ன பண்ணிட்டோம், அந்த பிரபு நல்லவர், இந்த பிரபு பரவாயில்ல, அவ்வளவுக்கு ஓகே, இவர் சண்டைக்காரரு, நம்ம முடிவு பண்ணிட்டு நம் இதயத்தின் அறையில் சிலரை அனுமதிக்கிறோம், சிலரை அனுமதிப்பது கிடையாது. உண்மையா பொய்யா? இல்லையா? ரொம்ப பிரச்சனை. ரூப கோஸ்வாமி ஐயா என்ன சொன்னார்னா, எல்லார் இதயத்திலையுமே பிரேம பக்தி இருக்கு. அது ஒரு பாக்ஸ்குள்ள, ஒரு பெட்டகம், ஒரு செஸ்ட், ட்ரெஷர் ஹவுஸ், ஒரு பணப்பெட்டிக்குள்ள வச்சு பூட்டி வச்சிருக்காங்க. நம்ம எல்லார் இதயத்திலும் என்ன இருக்கு? பிரேம பக்தி இருக்கு. அதை ஒரு பெட்டியில வச்சு பூட்டிட்டாங்க. பூட்டிட்டு பரமாத்மா என்ன பண்ணிட்டாருன்னா, சாவிய வேற யாரோ ஒரு இதயத்துல வச்சுட்டாரு. புரிஞ்சுதா? என் இதயத்துக்குள்ள டப்பா இருக்கு, பெட்டி இருக்கு, அதுக்குள்ள என்ன இருக்கு? பக்தி இருக்கு. ஆனா அது லாக் பண்ணிட்டாங்க, பூட்டி. சாவிய இனி ஒரு பக்தர் இதயத்துல வச்சுட்டாரு பரமாத்மா. ஆனா அது யாருன்னு நமக்கு தெரியாது. இப்ப எப்படி திறக்கிறது? எப்படி என் பெட்டியை திறக்கிறது? சாவிய வேறொரு பக்தர்ல இதயத்திலையும் வச்சுட்டு அது யாருன்னு சொல்லவும் இல்லை. இப்பொழுது பெட்டியை எப்படி திறப்பது? அப்படி கரெக்ட். சோ நமக்கு தெரியாது யாருன்னு. இதுல நம்ம என்ன பண்ணிட்டோம்னா, எல்லார்கிட்டையும் நல்ல உறவை வச்சு அவர்கிட்ட மட்டும் சண்டை போட்டோம். போச்சுடா, சாவி அவர் கையில இருக்கு. அதாவது பாகவதத்துல ஒரு ஸ்லோகம், ஒரு லைன் இருக்கு, அந்த வார்த்தை தோஷைய திருக். தோஷம், தவறுகளை பார்ப்பது, தவறுகளையே உணர்வது, மற்றவர்கள் செய்த தவறுகளை அனுபவிப்பது. இதே மனித வாழ்க்கையாக போய்விட்டது. இது நான் சொன்னா நம்ம ஒத்துக்க மாட்டோம். நம்ம அப்படியெல்லாம் கிடையாது. இருந்தாலும் நமக்கு தவறுகள் தான் பிடிக்கும். நல்லதை விட தவறுகள் தான் பிடிக்கும். இப்போ 2 தகவல் நமக்கு வருது. ஒரு தகவல், இந்த பக்கம் இருக்கிற பிரபு ஒரு வேலையில பெரிய பெரிய மேனேஜர், ப்ரமோஷன்லாம் கிடைச்சு அவர் பிரசாதம்லாம் கொடுக்குறாரு. அப்படி ஒரு தகவல் வருது. அவர் வாழ்க்கையில கொஞ்சம் உயர்ந்து விட்டார். பெரிய பதவி உயர்வு, சம்பளம் அதிகம்,
புது காடி வாங்கி இருக்காரு, நல்ல விஷயம். இந்த பக்கம் இருக்கிற ஒரு பிரபு சொல்றாரு, என் பொண்ணு யார் கூட ஓடி போயிடுச்சு. இப்ப நமக்கு 2 தகவல் கிடைக்குது இல்லையா? எந்த தகவல் நம்ம கவனத்தை ஈர்க்கும்? உண்மையா பதில் சொல்லணும். எந்த தகவல் நம்ம கவனத்தை ஈர்க்கும்? அவர் மேனேஜரா எனக்கு என்ன, டேமேஜரா நான் என்ன? உடனே அப்படியா, என்னைக்கு நடந்தது, எனக்கும் கொஞ்சம் சந்தேகமா தான் இருந்தது, அப்படியே அந்த டாபிக்ல இறங்கிரும். உண்மையா பொய்யா இல்லையா? நம்ம அரக்கனா தேவனா? அவர் இப்ப உள்ள தூங்கி இருக்காரு. இந்த காம்பவுண்ட்ல இருந்து வெளியே போனோம்னு எந்திரிச்சிருவார். அவர் உள்ள தூங்கிட்டு இருக்காரு. அதாவது மற்றவர்கள் தவறுகளை நாம் அறியாமல் கொண்டாடுகிறோம். மற்றவர்களுக்கு நடக்கும் தோல்விகளை நாம் அறியாமல் கொண்டாடுகிறோம். ஈவன் பாருங்க, ஒரு 4 நிகழ்வு, ஈவன் ஹரே கிருஷ்ண இயக்கமே எடுத்துக்கோங்க. இப்ப இனியொரு சத்சங்கத்துல இருந்து ஒருத்தர் வந்து சொல்றாரு, அவங்க ஜன்மாஷ்டமி பண்ணாங்களே அவ்வளவு சிறப்பா இருந்தது அப்படின்னு வேற சத்சங்கத்தை புகழும் பொழுது இந்த சத்சங்கத்துல இருக்கிறவங்களுக்கு மனசுல ஒரு சின்ன நெருடல், ஒரு ஊசி குத்துன மாதிரி இருக்கும். அது அங்க நிறைய டோனர்ஸ் இருக்காங்க அப்படி இப்படின்னு நம்ம ஒரு சாக்கு சொல்லுவோம். உண்மையா பொய்யா? சத்சங்கத்துல கூட நம்ம பக்தர்களுக்கு மனசுக்குள்ள ஒரு போட்டி வந்து விடுகிறது. இதோட ஹைட் என்னன்னா, நான் ஒரு பக்தர் சொல்றதே கேட்டேன். அவர் என்ன சொல்றாருன்னா, எங்க டெம்பிள்ல இருக்கிற கிருஷ்ணா உங்க டெம்பிள்ல இருக்கிற கிருஷ்ணா விட அழகா இருக்காரு. மொத்தம் எவ்வளவு கிருஷ்ணா இருக்காரு? போட்டி. தோஷைய திருக், தவறுகளை பார்ப்பது, தவறுகளை அனுபவிப்பது, மற்றவர்கள் தவறுகளை கொண்டாடுவது, இது நம்மளை அறியாமலே உள்ளுக்குள்ள செய்து கொண்டிருக்கிறோம். நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம் உள்ள. ஒரு கிராமத்துல எல்லாரும் மது அருந்துவார்கள், நிறைய மது அருந்துவார். அப்போ ஒரு டாக்டர் வந்துட்டு சொல்றாரு, எப்படியாவது இவங்களை நல்லாக்கிடலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு 2 மக் எடுத்துட்டு, ஒரு மக்ல ஃபுல்லா தண்ணி, இனி ஒண்ணுல ஃபுல்லா ஆல்கஹால் ஊத்திட்டார். 2லயும் கொஞ்சம் புழுவை போட்டுட்டார். தண்ணியிலையும் கொஞ்சம் புழுவை போட்டுட்டாரு, ஆல்கஹால்லையும் போட்டார். இந்த தண்ணியில இருக்கிற புழுவெல்லாம் இப்படி ஓடி விளையாடிட்டு இருக்கு. ஆல்கஹால் இருந்த புழுவெல்லாம் செத்து போச்சு. உடனே டாக்டர் கேட்கிறாரு அந்த மக்கள் கிட்ட, என் நண்பர்களே இத நீங்க நல்லா கவனமா பாருங்க, இதுல உங்களுக்கு என்ன புரிந்தது? உடனே அந்த மது அருந்துறவங்க எல்லாம் சொன்னாங்க, அடக்கடவுளே, இது இவ்வளவு நாள் நமக்கு தெரியாம போச்சே. ஆல்கஹால் சாப்பிட்டா வயிற்றுல இருக்கிற புழு செத்து போகும்னு இன்னைக்குதானே தெரிஞ்சது. அந்த டாக்டர் என்ன சொல்ல முயற்சி செஞ்சாரு? இது உனக்கு கெடுதல்னு சொல்ல முயற்சி செஞ்சார். ஆனா இவன் புரிந்து கொண்ட தன்மையை பாருங்க. இந்த உள்ள இருக்கிற, அதாவது நம்ம இயக்கத்தின் பொருளே என்னன்னா, எனக்கு உள்ள இருக்கிற அந்த அரக்கனை இல்லாமல் ஆக்குவது. அதுதான். வெளியெல்லாம் டிவோட்டி ஆயிரலாம், பெரிய விஷயம் கிடையாது. காலையில கண்ணாடி முன்னாடி நின்று அப்படி 2 லைன் எல்லாம் போட்டு சாண்டிங் பண்றோமோ இல்லையோ, இதை எடுத்து கழுத்துல மாட்டிக்கிட்டு ஹரே கிருஷ்ண பிரபு, அது ஈஸி. ஆனா இந்த திலக் கட்டி மேல உள்ள போடுறதுதான் கஷ்டம். பாருங்க, அக்ரூரர், நவவித பக்தியில ஒருத்தர் அக்ரூரர், உங்களுக்கு தெரியும். ஸ்ரவணம், கீர்த்தனம், அதுல ஒரு துறைக்கு எடுத்துக்காட்டு அக்ரூரர். அது எந்த துறை? பாதசேவனம், லட்சுமி தாயார், வந்தனம். கரெக்ட், வந்தனத்துக்கு அக்ரூரர் பெரிய மகாபக்தர். அப்ப அந்த சூழ்நிலையில சத்யபாமாவின் திருமணம் தயாராகிவிட்டது. சத்யபாமா யாரு? மனைவி. அவங்க திருமணம் தயாராகிவிட்டது. அவங்க பேரழகி, எல்லாருக்கும் தெரியும் சத்யபாமா ரொம்ப அழகு. அப்ப நிறைய பேர் சத்யபாமாவை திருமணம் செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள். சாத்தியக்கி
அந்த வரிசையில அக்ரூரரும் உண்டு. அவரும் நினைச்சாரு சத்யபாமாவை திருமணம் செய்யலாம். ஆனா கடைசியில யார் திருமணம் செஞ்சாங்க? பகவான் திருமணம் செய்து கொண்டார். அதனால இந்த பெண் கிடைக்காத மன்னர்கள், இளவரசர்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு சதி திட்டம் போடுறாங்க. சத்யபாமாவுடைய அப்பாவை கொன்றணும், சத்ராஜித் மன்னரை கொன்று விட வேண்டும் என்று சதி திட்டம் செய்கிறார்கள். இந்த திட்டம் யார் காதுக்கு வந்தது? அக்ரூரர் காதுக்கும் வந்தது. அவர் பெரிய பக்தர் இல்ல, ஆனா அவருக்கும் சின்ன ஒரு வருத்தம் இருந்தது. எனக்கு சத்யபாமாவை திருமணம் செய்ய முடியவில்லையே அப்படின்னு ஒரு குட்டி வருத்தம் இருந்தது. அப்ப இவங்கெல்லாம் சதி திட்டம் தீட்டி சத்ராஜித் சத்யபாமாவின் தந்தையை கடத்தி கொண்டு போய் கொன்று விடுகிறார்கள். இது இவருக்கும் தெரியும். ஆனா அவர் பேசாம இருந்துட்டார். அதுக்கப்புறம் தவறு நடந்ததுக்கு அப்புறம் தான் அக்ரூரர் உணர்கிறார், நான் எவ்வளவு பெரிய பாவத்தை செய்து விட்டேன். கிருஷ்ணருடைய தொண்டன் நான், பக்தன் நான். அப்படி இருக்கும் சத்யபாமாவுடைய தந்தையாரின் கொலைக்கு நான் கூட்டாளி ஆயிட்டேன்னு சொல்லி பயந்து அக்ரூரர் மதுராவை விட்டு ஓடிட்டார். அதுக்கப்புறம் கிருஷ்ண பகவான் சென்று அழைத்து வருகிறார். ஏறக்குறைய 100 வருடம் பகவான் அதுக்கப்புறம் வாழ்ந்திருக்கிறார் பூமியில. ஒரு நாள் கூட அவர் அக்ரூரர் கிட்ட நீ ஏன் இந்த தவறை செய்தாய்னு கேட்கவே. நம்ம என்ன வாட்ஸ்அப் குரூப்ல போட்டு வெளுத்து வாங்கி இருக்கோம். ஆனா அவர் அதை பற்றி பேசவே கிடையாது. ஒரு முறை அக்ரூரர் கிருஷ்ணரை பார்க்கும் போது இவர் ஏன் என்ன கேட்க மாட்டேங்கிறார், இவர் ஏன் எனக்கு அந்த தண்டனையை தர மாட்டேங்கிறார், இவர் என்ன தண்டிக்கலாமே அப்படின்னு அழுவார். ஆனா கிருஷ்ணர் பேசவே இல்லை. ஜென்டில்மேன். மறப்போம், மன்னிப்போம். அதுதான் பிரகலாதர் சொல்லி கொடுத்த பாடம். நம்மளை நிறைய பேரு நம்ம மனசுக்கு வலி உண்டாக்கி இருப்பாங்க. கண்டிப்பா நம்மளை யாரெல்லாமோ ஹர்ட் பண்ணி இருப்பாங்க இல்லையா? மன்னிக்கிறது கஷ்டம். சரி, மன்னிச்சே விட்டுட்டோன்னு வைங்க, அந்த நிகழ்வை நாம் மறக்க முடியுமா? மன்னிச்சு விட்டுட்டோம், அந்த நிகழ்வை மறக்க முடியுமா? மறக்கவே முடியாது. ஆனா ஹிரண்யன் செய்த தவறுகளை, பாவத்தை பிரகலாதர் மன்னிக்கவும் செய்தார், மறக்கவும் செய்தார். அதுதான் ராமருக்கும் கிருஷ்ணருக்கும் உள்ள அழகு. ராமருக்கு எதிராக யாராவது தவறை செய்து விட்டால் ராமர் அதை மறந்தே விடுவார். சித்திரகூடத்துல ராமரை பரதன் திரும்பி அழைச்சிட்டு போக வந்த பொழுது கூட இந்த 3 அம்மாவும் வந்திருக்காங்க. யாரெல்லாம்? கௌசல்யா, சுமித்ரா, கைகேயி. கௌசல்யாவும் சுமித்ராவும் போய் அழுகிறாங்க, ராமா நீ வந்துரு, நீ இல்லாமல் அயோத்தியா தன் அழகை கெட்டு விட்டது. பிராமணர்கள் மந்திரத்தை சொல்ல மாட்டேங்கிறாங்க, பெண்கள் கீர்த்தனைகள் செய்ய மாட்டேங்கிறாங்க, குழந்தைகள் விளையாட மாட்டேங்கிறாங்க, பசு தன் கன்று குட்டிக்கு பால் கொடுக்க கூட மறந்து விட்டது. எந்த வீட்டிலையுமே விளக்கு எரியல. ஒரு மூகதை, மூதேவி வாசஸ்தலம் அந்த மாதிரி இருக்கு, நீ வந்துருராமா என்று அழுது புலம்புறது. சாயங்காலம் சூரியன் மறையும் வரையும் அழுதார்கள். ஆனா ராமர், நான் என் தந்தையாருக்கு கொடுத்த கடைசி வாக்குறுதி, உயிரே போனாலும் இதை நான் கடைபிடிப்பேன், திரும்ப வரமாட்டேன் என்று கட்டாயமாக நிற்கிறார். கடைசியில மன்றாடி கேட்டு 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 பரதன் அப்படியே காலில் விழுந்துருவார் சாஷ்டாங்கமா. நீங்க ஒன்னா அயோத்தியா திரும்பி வாங்க, இல்லைன்னா எனக்கு கடைசி ஈமக்கிரியைகள், என் கிரியை, என் கர்மத்தை செய்து விட்டு போங்க. அவ்வளவு திருடகாத்திரம், திட நம்பிக்கையுடன் பரதன் படுத்ததுனால ராமர் சொல்றாரு, சரி பரதா, உன் வார்த்தையை நான் ஏற்றுக்கொள்கிறேன், நானே அயோத்தியாவின் மன்னன். பரதனுக்கு நிம்மதியாக இருந்தது. என்னுடைய முதல் கட்டளை, நீ போய் 14 வருஷம் எனக்காக ஆட்சி செய். பரதனால எதிர்க்க முடியல. ராமர் சொல்லிட்டார், நானே மன்னன், ஆனா என் கட்டளை என்ன, நீ போய் 14 வருஷம். மாட்டிக்கிட்டார் பரதன், சரி என்று போய்விட்டார். எல்லாரும் பேசிட்டு திரும்புறாங்க.
கைகேயி மட்டும் ஒரு மூலையில நின்று கொண்டு சூடு சூடாக கண்ணீரை ஒழுக்கி அழுது கொண்டிருக்கிறார். ஏன்னா கைகேயி உணர்ந்துட்டாங்க, நான் செஞ்சது எவ்வளவு பெரிய தவறு. அந்த தவறின் விளைவுகள் என்ன? என் கணவர் உடலை விட்டார். ராமர் என் மகனை விட அதிகமாக என்னை நேசித்த ராமனும் லட்சுமணன் எல்லாம் 14 வருடம் காட்டுக்கு. சீதையை விட மென்மையான ஒரு உயிரினம் இந்த உலகத்திலேயே கிடையாது. அந்த மென்மையான சீதையை வர நான் காட்டுக்கு அனுப்பிவிட்டேனே, எனக்கு ஏன் இன்னமும் மரணம் வரவில்லை என்று அழுது கொண்டு நிற்கிறார். கடைசியில ராமர் கைகேயி கிட்ட வந்துட்டு காலை தொட்டு வணங்குறாங்க. அம்மா நலமா? உடனே கைகேயி அவ்வளவு நேரம் கட்டுப்படுத்தி கொண்டிருந்த கைகேயி வெட்டிச்சு அழுகிறாங்க. ராமா, நீ எனக்கு தண்டனையை தா, நீ எனக்கு சாபத்தை தா, என்னை காட்டுக்கு அனுப்பு, எனக்கு என்ன தண்டனை கொடுத்தாலும் ஏற்க தயார். என்னுடைய பெண்ணின் புத்தி, பின் புத்தி, அந்த ஒரு நேரம் யோசிக்காமல் நான் எதையோ செய்து விட்டேன், மன்னிச்சிரு மன்னிச்சிரு மன்னிச்சிரு. ராமர் சொல்றாரு, உங்களுக்கும் கௌசல்யா அம்மாவுக்கும் எந்த வேறுபாடும் கிடையாது. நான் எப்படி கௌசல்யா என் தாயாரை பார்க்கிறேனோ அதே மாதிரிதான் உங்களை பார்த்திருக்கேன். நீங்க எனக்கு என்ன செஞ்சாலும் அதில் ஏதாவது நன்மை இருக்கும். தயக்கமே இல்லாமல் அரண்மனைக்கு போங்க. அந்த ஒரு எள்ளளவு கோபம் கூட யாருக்கு இல்ல? ராமருக்கு. ஆனா நமக்கு யாராவது நம்மளை கொஞ்சம் ஹர்ட் பண்ணிட்டாங்கன்னு தெரிஞ்சா அடுத்த நாள் சொல்ற ஹரே கிருஷ்ணா டோனே கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா, ஏதோ கிருஷ்ணர்கிட்ட கோபத்தை காமிச்சிட்டு இருக்கும். அப்படியே மறந்து விட்டார் ராமர். திரும்பி போகும்போது இவங்கெல்லாம் போறாங்க. கைகேயின் இதயம் கல்லாக மாறிவிட்டது. லட்சுமணன் கோபத்துல வந்து, நானா இருந்தேன் அந்த பொம்பளைய கண்டந்துண்டமா வெட்டி எடுத்து சரையுல வீசி இருப்பேன் என்று கோபப்படுகிறார். ராமர் சொல்றார், லட்சுமணா நீ எதுக்கு கோபப்படுற? நான் என் தந்தையின் வாழ்க்கையிலிருந்து 2 பாடங்களை கற்றுக்கொண்டேன். தசரதர் வாழ்க்கையிலிருந்து என்ன 2 பாடம்? 1, சந்தோஷமா இருக்கும்போது யாருக்குமே வாக்குறுதி கொடுக்க கூடாது. துக்கமாக இருக்கும் பொழுது வாழ்க்கையில எந்த முடிவையும் எடுக்கக்கூடாது. இதை 2ஐயும் என் தந்தையாரின் வாழ்க்கையிலிருந்து நான் கற்றுக்கொண்டேன் அப்படிங்கிறார். சந்தோஷமா இருக்கும்போது வாக்குறுதி கொடுக்க கூடாது. ஏன்? சந்தோஷமா இருக்கும்போது யாருக்கும் எதையும் ப்ராமிஸ் பண்ணக்கூடாது. ஏன்? ஓவர் சந்தோஷத்துல உனக்கு நான் 100 சவரன் தர்றேன், இவ்வளவு இடம் தர்றேன், 4 காடி தர்றேன், அது தர்றேன், அப்புறம் உட்காந்து இதெல்லாம் நான் எங்கிருந்து கொடுப்பேன்? சும்மா சொல்லி மாட்டிக்கிறது. 2வது, துக்கத்தில் வாழ்க்கையில எந்த முடிவும் எடுக்கக்கூடாது. தப்பாதான் இருக்கும். கோபம் வரும்போது முடிவு எடுத்தோன்னு வைங்க, தப்பாதான் இருக்கும். இனி நான் உன் படிய மிதிக்க மாட்டேன் அப்படின்லாம் சொல்லிட்டு வந்துடுறது. நைட்டு பசிக்கும், ஐயோ இப்ப என்ன பண்றது? கோபத்துல முடிவே எடுக்காது கூடாது. தப்பான முடிவுகள் தான். பக்தர்கள் ஒரு முறை ஒரு பெரிய மகாராஜ் அவருடைய வகுப்புல சொல்றாரு, பக்தர்கள் என்ன முடிவு வேணா வாழ்க்கையில எடுத்துக்கோங்க, ஆனா இந்த ஹரே கிருஷ்ணால இருந்து மாறி விலகி நிக்கிற முடிவை மட்டும் எடுக்காதீங்க. அது நீங்க உங்களுக்கே தோன்ற குழி அப்படின்னாரு. வேற எந்த முடிவு வேணா எடுத்துக்கோங்க. நான் வேற ஊருக்கு போறேன், அந்த ஊருக்கு வேலைக்கு போறேன், இங்க பண்ண போறேன், அதை பண்ண போறேன், இது வாழ்க்கையில என்ன முடிவு வேணா எடுத்துக்கோங்க, அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. ஆனா எந்த முடிவை எடுக்க கூடாது? ஹரே கிருஷ்ணால இருந்து விலகி நிக்கிற முடிவு எடுக்கக்கூடாது. ஆனா சண்டை வந்தா மனசு ஃபர்ஸ்ட் என்ன முடிவு எடுக்கும்? இனி நான் அந்த பக்கமே இல்லை. அது பெரிய குழி. அது முதல் பாடம். 2வது, லட்சுமணன் கோபப்படுகிறார் அந்த கைகேயி. உடனே ராமர் சொல்றாரு, எல்லாருமே நல்லவர்கள் தான், ஆனா சில நேரத்தில் அவங்க சூழ்நிலைகள் அவர்களை தவறுகள் செய்ய வைக்கிறது. இப்ப நம்ம ஹரே கிருஷ்ணால இஸ்கான்ல வந்தா எல்லாருமே பக்தர்கள் தான். அவங்க தீட்சை எடுக்கணும் என்று முடிவு எடுத்துட்டாங்கன்னா எவ்வளவு பெரிய தியாகம். ஆனா சில நேரம் சில சூழ்நிலைகள் காரணமாக அவர்கள் தவறுகள் செய்கிறார்கள். கைகேயியோட கதை நான் சொல்றேன்.
அப்ப உனக்கு புரியும் என்று கைகேயியின் கதையை சொல்லுகிறார் ராமர். கைகேயி உடைய தாய் கர்ப்பிணியாக இருந்த பொழுது அந்த பிரசவத்திற்கு உதவி செய்வதற்காக வந்த செவிலி தாய் தான் யாரு? மந்தரா, கூனி, வெட்னர்ஸ். அந்த காலத்துல எல்லாம் ஹாஸ்பிட்டல்லாம் இல்லையா, இல்ல வீட்டுல தான் வருவாங்க. செவிலி தாயின்னு ஒரு பெண் வந்து அந்த வீட்டுல 3 மாதம் 4 மாதம் தங்கி அந்த கர்ப்பிணியான தாய்க்கு எல்லா பணிவிடையும் செய்து பிரசவம் பார்த்து 2-3 மாசம் நின்று அவங்களுக்கு வேண்டிய எல்லா உதவியும் செஞ்சுட்டு திரும்பி போகும்போது கொஞ்சம் அரிசி நெல் பருப்பெல்லாம் வாங்கிட்டு, அப்படி ஒரு காலகட்டம். அப்படி செவிலி தாயாக வந்த பெண் தான் யாரு? கூனி, மந்தரன். இந்த மன்னருக்கு ஒரு தனி சிறப்பு உண்டு. கைகேய மன்னருக்கு என்னன்னா, பறவைகளின் மொழி அவருக்கு புரியும். பறவைகள், நீங்க பக்தி ரசாமிருத சிந்து நெக்டர் ஆஃப் டிவோஷன் அப்படிங்கிற புத்தகத்துல கிருஷ்ண பகவானுக்கு 64 கலைகள் போட்டிருக்கு பட்டியல். அதுல ஒரு கலை என்னன்னா, பகவானுக்கு விலங்குகளின் மொழி புரியும். அது ஒரு அழகு, அது ஒரு திறமை. நீங்க பாருங்க, அப்படியே எறும்பெல்லாம் அப்படி ட்ரெயின் மாதிரி போகும், ஒண்ணுக்கு பின்னால அப்படி போகும். முன்னாடி இருந்தும் நிறைய எறும்புக வரும், இப்படி வந்துட்டு இருக்கோம், எல்லாம் இப்படி இடிச்சுட்டு போகும். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஒரு லட்டை தூக்கிட்டு போயிடும் எல்லாம். அவங்களுக்குள்ள கம்யூனிகேஷன் இருக்கா இல்லையா? இருக்கு, ஆனா நமக்கு புரியல. விலங்குகள், பறவைகள் எல்லாருக்குமே அவங்களுக்குன்னு ஒரு மொழி இருக்கு, நமக்கு தெரியாது. ஆனா கிருஷ்ணருக்கு அந்த மொழி தெரியும். கைகேய மன்னருக்கு பறவைகளின் மொழி தெரியும். ஒரு நாளைக்கு பூந்தோட்டத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிறார் மன்னர். 2 பச்சை கிளிகள் என்னவோ பேசிக்கொண்டு இருக்கிற சத்தம், கீக்கின்னு சத்தம் பண்ணது. இவர் பூங்காவில் உட்காந்து சிரிச்சுக்கிட்டு இருக்கிறார். அதை கேட்டு உடனே ராணி வந்து கேட்டாங்க, கைகேயின் தாய் வந்து கேட்டாங்க, ஐயா என்ன தனியா பூங்காவனத்துல உட்காந்து இப்படி சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க? ஊர் மக்கள் பார்த்தா என்ன நினைப்பாங்க? மன்னருக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சுன்னு நினைப்பாங்க, இப்படி தனியாவா உட்காந்து சிரிக்கிறது. உடனே மன்னர் சொல்றார், இல்ல அந்த கிளிகள் எவ்வளவு அழகாக பேசிக்கொண்டிருக்கிறது. உடனே ராணி கேட்டாங்க, அந்த கிளிகள் என்ன பேசுகிறது? மன்னர் சொன்னார், அது ரகசியம், அதை நான் இனி ஒருத்தருக்கு சொன்னால் என் தலை வெடிச்சு நான் செத்து போயிருவேன், அப்படிதான் எனக்கு வரம் கிடைச்சது. ராணி சொன்னாங்க, பரவாயில்ல சொல்லிட்டாங்க. அப்பதான் மன்னருக்கு புரிஞ்சது, அச்சோ நான் வேற மனைவியை மலேசியாவில் கொண்டு வந்துட்டேன், நான் என் மரணத்தை கூடவே கொண்டு நடக்கிறேனேன்னு மன்னருக்கு ஒரு பயம். அப்பவே வீட்டுக்கு அனுப்பிட்டார், நீ வேண்டாமா எனக்கு. அப்ப இந்த பிள்ளைக்கு 1 வயது. யாருக்கு? கைகேயிக்கு 1 வயது. அந்த செவிலி தாயின் கையில் அந்த குழந்தையை கொடுத்துட்டு, இனி உன் வாழ்க்கை இந்த குழந்தையை வளர்த்துவது, இவள் கண்ணிலிருந்து ஒரு துளி கண்ணீர் கூட பூமியில விழக்கூடாது, நீ உன் உயிருக்கும் மேலாக இந்த கடமையை எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி கைகேய யார் கையில கொடுத்தாங்க? அன்னையிலிருந்து மந்தரை தான் யார வளர்த்துனது? கைகேயை வளர்த்து. லக்ஷ்மணா, ஒரு செவிலித்தாய் வளர்த்தின குழந்தைக்கு அவ்வளவுதானே அறிவு இருக்கு. அந்த கைகேயி சொன்னதையெல்லாம் நீ ஒரு தப்புன்னு நினைச்சுக்கிட்டு ஆடிக்கிட்டு இருக்கிறியே. அதனால பொறுமையாக இருக்க வேண்டும் ராமர் சொல்லுகிறார். நமக்கு எதிராக யாராவது ஏதாவது சண்டை போட்டாங்க, திட்டினாங்கன்னா ஆழமாக யோசிக்க வேண்டும். அதற்கு 2 காரணங்கள் உண்டு. ஈஸ்வரா பரமகிருஷ்ணா சச்சிதானந்த விக்கிரக அநாதிர் ஆதிர் கோவிந்தா. இதுக்கு 2 காரணம். ஒண்ணுன்னு சொன்னா போதும் இல்லையா? நம்ம மந்திரங்கள் பூரா அப்படிதான். ஓம் சாந்தி சாந்தி, ஒரு சாந்தி பத்தாதா? சர்வகாரண ஒரு காரணம் பத்தாதா? அந்த 2 காரணங்களுக்கு பல அர்த்தங்கள் உண்டு. காஸ் ஆஃப் ஆல் காசஸ் அப்படின்னு இங்கிலீஷ்ல மொழிபெயர்ப்பு. அது இங்கிலீஷ் எல்லாம் நம்ம சமஸ்கிருதத்தை மொழிபெயர்க்கவே முடியாது. கிருஷ்ணருக்கு ஆழ்வார்கள் வைத்த பெயர் ஆறாவமுதன். கேள்விப்பட்டிருக்கீங்களா இந்த பேர்? ஆறாவமுதன், இந்த தமிழ் வார்த்தை கேள்விப்பட்டிருக்கீங்களா? இத நீங்க ஆங்கிலத்துல டிரான்ஸ்லேட் பண்ணுங்க பார்க்கலாம். பண்ணவே முடியாது. அந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னா, ஆறாவமுதன் அப்படின்னா அமுதம் தான் ரொம்ப ஸ்வீட்டஸ்டா. ஏன்னா நம்ம யாருமே அமுதம் சாப்பிட்டது கிடையாது. நம்ம தேன் தான் சாப்பிட்டுருக்கோம். அந்த ஸ்வீட்டஸ்டா இயற்கையிலிருந்து கிடைக்கக்கூடியது தேன் மட்டும்தான்.
அந்த தேனின் சுவையை 1000 பெருக்கினால்தான் இதோட சுவை நெக்டர். பேசுவோம் நம்ம கிளாஸ் நெக்டேரியன் கிளாஸ், ஆனா அது என்னன்னு கூட தெரியாது. அந்த நெக்டரை கண்ணுல கூட பார்த்தது கிடையாது. பார்த்து யாராவது அமுதம் பார்த்தவங்க இருந்தா இல்ல. அதாவது தேன் தான் நமக்கு தெரியும், இனிப்பு தெரியும், அப்புறம் தேன் வரைக்கும் தெரியும். அதுக்கு மேல இனிமையான பொருள் நமக்கு இந்த பூமியிலேயே தெரியாது. அதனாலதான் பகவானுக்கு அபிஷேகம் செய்யும் பொழுது இனிப்பிலேயே வச்சு சிறந்தது என்று சொல்லி தேனை அபிஷேகம் செய்கிறோம். ஆனா அமுதம் இந்த தேனை விட 1000 மடங்கு இனிமை. ஆனா என்னன்னு தெரியாது. இப்ப இனிப்பு பிடிக்கும், எல்லாருக்கும் இனிப்பு பிடிக்கும். டயபெட்டிக் யாராவது இருக்கீங்களா? பரவாயில்ல, யாரும் இல்லையே. சரி, அப்படி இனிப்ப ஒரு பாயசம்னு வச்சுக்கோங்களேன். எவ்வளவு ஒரு மக்கு குடிப்பீங்க? எவ்வளவு குடிப்பீங்க? திகட்டுமா திகட்டாதா? இல்லையா? இனிப்பு எவ்வளவுதான் சாப்பிட்டாலும் திகட்டும். ஆனா ஒரு இனிப்பு இருக்கு இந்த உலகத்தில், அதை எவ்வளவு பருகினாலும் திகட்டாது. திகட்டாத தெள்ளின்பம், அதைத்தான் ஆறாவமுதன் அப்படின்னு பேர். இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணுங்க, செத்தாலும் முடியாது. ஏன்னா இங்கிலீஷ்ல எல்லாம் இப்படி பாவனை கற்பனையே கிடையாது. ஆழ்வார்கள் கிருஷ்ண பகவானுக்கு வைத்த பெயர் ஆறாவமுதன். அவ்வளவு இனிமையாம் பகவான் என்று சொன்னால், அதாவது நம்ம கோஸ்வாமிகள் எழுதுறாங்க, இந்த தாமோதர லீலையில இதழை கடிக்கிறார் கிருஷ்ணர் கோவத்துல. யசோதா விட்டுட்டு போயிட்டாங்களா, அடுப்புல போய் பால் ஆஃப் பண்ணாங்களா, உடனே இவருக்கு கோபம் வந்துருச்சு. யாருக்கு? கிருஷ்ணர். ருதந்தம் முஹுர் நேத்ர யுக்மம் ருஜாந்தம் கரம்போஜயுமேன சாதங்கநீதா. கோபத்துல அதரம் அப்படின்னா இந்த இதழ்கள், இதழை கடிக்கிறாரா. ஜீவ கோஸ்வாமி விளக்கு எழுதுறாரு, ஏன் இதழை கடிக்கிறாரு அப்படின்னு. எல்லாருமே கோபத்தை பூமி கிட்ட தான் காமிப்பாங்களாம். மனிதர்கள் பூரா கோபம் வந்தா கோபத்தை யார்கிட்ட காமிப்பாங்க? பூமி தேவி ஒரு தடவை நாராயணர் கிட்ட சொன்னா, நான் என்ன தப்பு பண்ண, வர்றவன் போறவன் எல்லாம் கோபத்தை எங்கிட்ட காமிச்சுட்டு இருக்காங்க. இந்த அவையில இருக்கிற எத்தனை பக்தர்களுக்கு அப்படி ஒரு அனுபவம். கோபம் வந்தோடனே கையில் இருக்கிறத எடுத்து ஒரே அடி. யார? பூமிய. அப்படி செய்தவர்கள் யாராவது உண்டா? பரவாயில்ல, யாருமே கிடையாது. வீசினீங்களா? என்ன வீசினீங்க? பரவாயில்ல, எப்ப இருந்தாலும் பரவாயில்ல. எதை வீசினீங்க? எதை வீசினீங்க? எடுத்து ஒரே அடி. பூமி தேவி கேட்கிறாங்களா, நாராயணன் இவங்களையெல்லாம் நான் தாங்கி கொண்டிருக்கிறேன், நான் என்ன தவறை செய்தேன்? எல்லாருமே கோபத்தை எடுத்து எங்க காமிக்கிறாங்க? பூமியில காமிக்கிறாங்க. அப்புறம் காலால ஒரு மிதி. இதுல வேற சில தம்பதிகள்லாம் சண்டையை போட்டுட்டு பார்க்குக்கு போவாங்க சமரசம் பண்றதுக்காக. அந்த பார்க்ல போய் உட்காந்து இருக்கிற புல்ல பூரா புடுங்கி போட்டு இந்த லீலை செய்தவர்கள் யாராவது உண்டா? அதுவும் கிடையாது. பரவாயில்லையே, இருக்கிற புல்ல பூரா புடுங்கி போட்டு. பூமி என்ன தவறை செய்தது? உலகத்தார் முழுவதும் கோபத்துல பூமி கிட்டதான் அந்த கோபத்தை காமிக்கிறாங்க. பூமிக்கு பெயர் தரணி. கேள்விப்பட்டிருக்கீங்க அந்த வார்த்தை? தரணி. தரணி என்றால் எவ்வளவுதான் என்னை நோகடித்தாலும் உன்னை நான் சுமந்து கொண்டிருப்பேன், எதையும் தாங்கும் இதயம். அதுதான் என்னது? தரணி. அப்போ கிருஷ்ணருடைய அம்மாக்கு பேரு யசோதரா. முழு பேர் என்னன்னா யசோதரா. எல்லா ஐஸ்வர்யமும் தரக்கூடியவள், தரக்கூடிய மண் பூமி அப்படின்னு. அப்ப கிருஷ்ணர் யோசிக்கிறாரா, இந்த தரணியை நான் எப்படி அடிப்பேன்? கோபம் வந்தா எல்லாரும் அதான் செய்யறாங்க, அதனால இந்த பூமியை நான் மிதிக்க மாட்டேன், அடிக்க மாட்டேன். அதுவும் இல்லாம இந்த பூமி என் தாய்க்கு சமம், அதனால தரணியை அடிக்க மாட்டேன். அதனால என் அதரத்தை நான் கடிக்கிறேன். அதரம்னா இதழ். அவர் பாட்டுக்கு வாயை கடிச்சிட்டு போயிட்டாரு. ஜீவ கோஸ்வாமி அது ஒரு கதையே எழுதுறாரு, ஏன் அவர் இதழை அப்படி ஒரு அழகாம் பகவானுடைய. எவ்வளவுதான் கற்பனை செய்தாலும் நினைச்சாலும் அந்த இனிமை தீரவே செய்யாது. ஒரு நாளைக்கு பலராமர் கேட்கிறாரு கிருஷ்ணர் கிட்ட, கிருஷ்ணா, நீ எல்லாம் கரெக்டா தான் பண்ற, ஆனா ராதா ராணி யமுனையில தண்ணி எடுக்க போகும்போது மட்டும் நீ எல்லாம் தப்பு தப்பா பண்றீங்க.
கிருஷ்ணர் பார்த்தார், அச்சச்சோ இது எப்படி பலராமருக்கு தெரிஞ்சது? ஏன்னா அதான் நம்ம ஆழ்வார்கள் கோஸ்வாமி சொல்றாங்க, மதன மோகன மோகி. கிருஷ்ணர் யாரு? மதன மோகன். 1000 காமதேவர்களுக்கு மன்னர் கிருஷ்ணர். அவரையே வசியப்படுத்தி வச்சிருக்கிறாங்க. யாரு? ராதாராணி. எல்லாம் கரெக்டா செய்வாரு. ஆனா ராதாராணியை பார்க்கும்போது கையில் இருக்கிறது கீழே போட்டுருவார், கீழே இருக்கிறது மேல, ஏதாவது தப்பா பண்ணுவார். யாரு? நம்ம பரம சத்தியம்னு கும்பிடக்கூடிய பகவான். ராதாராணி வந்து எல்லாம் கீழே போட்டுருவார். அதை கரெக்டா பலராமர் பார்த்துட்டாரு. கிருஷ்ணருக்கா வெக்கமா போச்சு. என்னடா, உடனே அது விட்டு கொடுக்கல. அவர் என்ன சொன்னார்? அப்படியெல்லாம் கிடையாதுப்பா, 14 உலகம் அண்ட சராசரங்கள் அசைவது அசையாதது 33 கோடி தேவர்கள் 8 திசைகள் இந்திரா சந்திரா வருண எல்லாரையும் நான் தான் கட்டுப்படுத்துறேன். ஏகாம்சேன ஸ்திதோ ஜெகத், என் சக்தியினுடைய ஒரு அம்சத்தால உலகத்தைய. அதெல்லாம் நீ கரெக்ட், அதெல்லாம் எனக்கு தெரியும், நீ அதெல்லாம் எல்லாம் கரெக்ட். ஆனா ராதாராணி வரும்போது நீ எல்லாம் கீழே போட்டுற. கிருஷ்ணர் வந்து ஒத்துக்கல, முடியவே முடியாது. சரி, அப்படின்னா நாளைக்கு ஒரு பந்தயம். என்ன? ராதாராணி யமுனையில தண்ணி எடுக்க போகும்போது நீ தவறே செய்யாம பசுமாட்டுல இருந்து பாலை கறந்தான். கிருஷ்ணர் ஓகே, டீல் பிக்ஸ் பண்ணிட்டாங்க. அடுத்த நாள் காலையில அன்னைக்கு பூரா கிருஷ்ணர் தூங்கவே இல்லை. அவருக்கு தெரியும் தப்பு பண்ணுவாருங்க. அடுத்த நாள் சரியான நேரம் வந்து விட்டது. கோபர்கள்லாம் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க பாக்குறதுக்கு. இந்த செய்தி கோபிகைகள் காதுக்கும் போயிடுச்சு. அவங்களும் வந்து நிக்கிறாங்க. என்றைக்கும் போல் ராதாராணி யமுனை ஆற்றுல தண்ணி எடுக்க போகும்போது கிருஷ்ணர் வந்து ஃபுல் ஃபோக்கஸ், ஃபுல் அட்டென்ஷன், வேற கவனமே சிதறக்கூடாதுன்னு வந்து பால் கறக்கிறார். பலராமர் என்ன பண்றாரு? வயிற்றுல அடிச்சுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு தரையில உருண்டு உருண்டு சிரிக்கிறாரு. கோபர்கள்லாம் சிரிக்கிறாங்க. கிருஷ்ணர் கேட்டார், என்ன என்ன என்ன, நான் கரெக்டா தான் எல்லாம் செய்யறேன். பலராமர் சொல்றாரு, கிருஷ்ணா நீ பசு மாட்டுல பாலை கறக்கல, காள மாட்டுல பாலை கறந்துட்டு இருக்க. இப்போ கேள்வி ஆச்சாரியர்கள் கேட்கிறது, கிருஷ்ணர் என்ன அவ்வளவு பெரிய முட்டாளா? கிடையாது. இதுக்கு எல்லாத்துக்குமே காரணபூதன் அவர்தான். இருந்தாலும் தன் பக்தர்கள் சிரிப்பதற்காக தன்னைத்தானே ஒரு படி கீழே கொண்டு போய்க்கிறார். அதேதான் ஹனுமானும் செஞ்சார். ஒரு நாளைக்கு சீதா பிராட்டி மாலை போடுறாங்க, கம்மல் போடுறாங்க, அதை போடுறாங்க, இதை போடுறாங்க. உட்கார்ந்துகிட்டு ஹனுமான் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். திடீர்னு சீதா பிராட்டி என்ன பண்றாங்க? கொஞ்சம் குங்குமம் எடுத்து தலையில வைக்கிறாங்க. ஹனுமான் கேட்கிறார், தேவி இதை எடுத்து தலையில வச்சிருக்கீங்க. அப்போ ஹனுமான் கிட்ட இதை பத்தி, ஹனுமான் பிரம்மச்சாரி, அவர்கிட்ட போய் தாம்பத்தியத்தை பத்தி என்னத்தை விளக்குறது? சீதாதேவி சொன்னாங்க, இந்த குங்குமத்தை வச்சா ராமருக்கு பிடிக்கும் என்று சொன்னார். இவரும் சரின்னு போயிட்டார். அடுத்த நாள பெரிய அவை, அயோத்தியாவுடைய அவை, கோசல நாடு. மன்னர்கள், முனிவர்கள், துறவிகள், ஞானர்கள், பண்டிதர்கள், விருந்தினர்கள் எல்லாரும் அந்த அரண்மனையில் இருக்காங்க. சிம்மாசனத்துல ராமர் உட்கார்ந்து இருக்கிறார். பக்கத்துல சீதாதேவி, லட்சுமணன் குடை பிடித்துக் கொண்டிருக்கிறார். பரதன் விசிறி வீசி கொண்டிருக்கிறார். ஹனுமான் உள்ள வந்தார். அரண்மனை எப்படி? தலையிலிருந்து காலு வரைக்கும் குங்குமம், மொத்தம் குங்குமம். எல்லாரும் சிரிக்கிறாங்க அரண்மனையில. சீதா பிராட்டிக்கு அச்சச்சோ, இவர்கிட்ட போய் நான் இத சொன்னேன். கேட்கிறாங்க, என்ன ஹனுமான் நீங்க பண்ணிட்டு வந்திருக்கீங்க, என்ன இது மொத்தம்? ஹனுமான் சிரித்து கொண்டே சொல்றார், தேவி நீங்க கொஞ்சம் குங்குமம் வச்சா ராமருக்கு அவ்வளவு சந்தோஷம்னா என்ன பார்த்தா எவ்வளவு சந்தோஷம். தலையிலிருந்து கால் வரைக்கும் குங்குமம். இப்ப அங்க வால்மீகி சொல்றாரு, ஹனுமான் முட்டாள் கிடையாது, ஆனா பக்தர்கள் சந்தோஷத்துக்காக அதை செய்ய. பக்தினா ஒரு திறந்த மனம், யாருக்கு வேணா உள்ள வரலாம் போல. ஆனா நம்ம கதெல்லாம் சாப்பிட்டு இருக்கு. நம்ம ஒரு பிரபு ஒரு மாதாஜி மட்டும் தான் உள்ள விடுவோம். அதுவும் பாதிதான் கதவு திறந்து வச்சிருக்கோம். அதுவும் வரும்போதே அவங்க கையை வெட்டி காலை வெட்டி நம்ம சைஸ் தகுந்த மாதிரி ஃபிட் பண்ணுவோம். எல்லாமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனம் அது உயர்ந்த பக்தர்களுக்கு வரும். பக்தியில உயர 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 யாராவது திட்டினாலும் அது செஞ்சாலும் அது ஒண்ணுமே வராது. அதே நேரத்துல அமானீன மானதேனா, எல்லாருக்கும் வந்து அந்த நன்மையை செய்ய வேண்டும், ஆனால் ஒன்றுமே எதிர்பார்க்க கூடாது. மற்றவங்க என்ன புகழ்படுத்தணும், அப்ரிஷியேட் பண்ணணும், ரெகக்னைஸ் பண்ணணும், அதெல்லாம் எதிர்பார்க்கவே கூடாது. இப்ப நம்ம கூட சில நேரம் பக்தர்களை, பிரபு மத்தஜி நீங்க சமைச்சீங்களே சமையல் செம்மையா இருந்தது, நீங்க பண்ணின இந்த சேவை நல்லா இருந்தது. உடனே அந்த பக்தர் என்ன சொல்லுவாரு,
எல்லாம் குரு கிருஷ்ண மர்சி பிரபு. அதுக்கு அர்த்தம் என்ன? நிறுத்தாத, நீ சொல்லிட்டே இருக்க, நல்லா இருக்கு. ஏன்னா அது உள்ள இருந்து வர்றது கிடையாது. ஆனா பக்தர்களுக்கு நாம செய்யற சேவையில இந்த ஜட்ஜ்மெண்டல் மென்டாலிட்டியிலிருந்து வெளியே வந்துடலாம். இப்போ ராமாயணத்துல ஒரு விளக்கம் சொல்லியிருக்காங்க. லக்ஷ்மணா என்ற வார்த்தைக்கு பொருள், லக்ஷ்மணா என்ற வார்த்தைக்கு ஏகப்பட்ட அர்த்தம் இருக்கு. ஒரு அர்த்தம் என்னன்னா, லட்சுமி தாயாரின் பாதையை பின்பற்றக்கூடியவர் என்று விளக்கம். லட்சுமி தாயார் 24 மணி நேரம் என்ன செய்வாங்க? பாத சேவை. அவங்களுக்கு வேற எதுவுமே கிடையாது. நாராயணருக்கு பாத சேவை செய்ய வேண்டும். அப்படி ஒரு மனசு லக்ஷ்மணருக்கு. அதனாலதான் லக்ஷ்மணர் ஆதிகுரு. சங்கர்ஷண காரணோதசாயி கர்ப்போதசாயி சபயோதசாயி. அவர்தான் பலராமர், அவர்தான் நித்யானந்தர், அவர்தான் லக்ஷ்மணர், அவர்தான் ஆதிசேடன், அவர்தான் நம்ம குருவின் குரு. நம்ம குருவுடைய அந்த பரம்பரையிலே ஆதி குரு அவர்தான் லக்ஷ்மணர். ராமாயணத்துல ஒரு அழகான பகுதி. போர் அடிக்குதா? தூக்கம் வருதா? ஒரு அழகான பகுதி ராமாயணத்துல. சுக்ரீவனுக்கும் ராமனுக்கும் ஒரு ஒப்பந்தம் நடந்து விடுகிறது. சுக்ரீவருக்கு ராமர் வாக்கு கொடுக்கிறார், நான் உன் அண்ணனை தோற்கடித்து உன்னை மன்னராக்குகிறேன். சுக்ரீவன் ராமருக்கு வாக்கு கொடுக்கிறார், நான் சீதா பிராட்டியை தேடி கண்டுபிடிக்கிற பொறுப்பை நான் ஏற்றுக்கொள்கிறேன். 2 பேர் ப்ராமிஸ் பண்ணிட்டாங்க. அப்போ ராமர் சொல்லிட்டாரு, சரி போ, நீ போய் உங்க அண்ணன் வாலிய சண்டைக்கு கூப்பிடு. கேட்ட உடனே சுக்ரீவனுக்கு தொடையெல்லாம் நடுக்க ஆரம்பிச்சு. ஏன்னா இந்த வாலி கூட யாராலும் சண்டைக்கு போக முடியாது. யாராவது வாலிக்கு முன்னாடி சண்டைக்கு போனாங்க, அவங்க சக்தியில பாதி யாருக்கு போயிடும்? அந்த எதிராளிக்கு போயிடும். உடனே சுக்ரீவன் கேட்டான், வேற ஐடியா ஒன்னும் யோசனை இல்லையா? கண்டிப்பா வாலி கிட்ட போய்தான் ஆகணுமா? சுக்ரீவனுக்கு கோலா நட்டுக்குது. ராமர் சொன்னார், நீ கவலைப்படாத, நீ போய் வாலியை கூப்பிடு, நான் தோற்கடித்து விடுகிறேன். அந்த தைரியத்துல சுக்ரீவன் அங்க போய், ஏய் வாலி, போன முறை இயற்கையின் சதி நீ வென்று விட்டாய். நீ உண்மையான வீரனா இருந்தா இன்னைக்கு என் கூட வா. வாலி கேட்ட, இது சுக்ரீவனா பேசுறது? இவ்வளவு ஆணவம் தைரியம் எங்கிருந்து சுக்ரீவனுக்கு வந்தது அப்படின்னு சொல்லி தன்னுடைய கதையை தூக்கி ஒரே தாவு வாலி நேர சுக்ரீவன் முன்னாடி லேண்ட். வாலி சுக்ரீவனுக்கு இதயம் வாய் வழியா வெளியே போய் விட வந்துருச்சு பயத்துல. 2 பேர் சண்டை போடுறாங்க. மலைகள் மோதுவது போல் கைகள் கைகளோடும், கதை கதையோடும், தோல் தோளோடும் 2 மேகங்கள் மலைகள் இடிக்கிற மாதிரி யுத்தம் நடக்குது. ஆனா என்ன, வாலியோட ஒரு அடி கூட மிஸ் ஆகல. எல்லாம் சுக்ரீவன் வாங்கிட்டாரு. இருக்கிற எலும்பெல்லாம் உடைச்சு திரும்பி பார்த்தாரு, ராமரை காணோம். அடக்கடவுளை, இவரை நம்பி நான் இவன் கையால சாக வேண்டிய தலைவலி. திரும்பி பார்த்தா ராமரை காண. சுக்ரீவன் ஓடுனா ஓட்டம். அங்க போய் குகைக்குள்ள போனா ராமர் உட்கார்ந்து இருக்கிறாரு. பிரபு, என்ன நீங்க, உங்களுக்கு முடியலன்னா முடியலன்னு நீங்க சொல்லி இருக்கணும், இல்ல வாலிய பார்த்தா பயமா இருக்குன்னா அதையாவது சொல்லி இருக்கணும். என்ன கொலைக்கு கொடுத்துட்டு வந்திருக்கீங்க? உடனே ராமர் சிரித்துக் கொண்டே சொன்னார், சுக்ரீவா, நீங்கள் இரட்டையர்கள். வாலியும் சுக்ரீவனும் இரட்டையர்கள். பார்க்க ஒரே மாதிரி இருந்தீங்க, எனக்கு அடையாளம் தெரியல. இந்த கதையை ராமானுஜர் சொன்ன பொழுது அவருடைய சீடர்கள்லாம் கிளாஸ்ல தேங்க்யூ வெரி மச் எந்திரிச்சு நடக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ராமானுஜர் கேட்கிறாரு, ஏன் வகுப்புல பாதியில நடக்கிறீங்க? அப்புறம் என்ன, ராமருக்கு அடையாளம் தெரியலன்னு பின்ன யாருக்கு அடையாளம்? அவரை நம்பி வேற நாங்க டெய்லி ஜெபிச்சுட்டு இருக்கிறோம். கடைசியில சாகர நேரத்துல பகவான் உன்னை அடையாளம் தெரியலன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்றேன்? ஆச்சாரியர்கள் எந்திரிச்சு நடக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இது இந்த கருத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். பகவானுக்கு அந்த என்ன அடையாளம் தெரியலன்னா பின்ன இந்த உலகத்துல யார் என்ன அடையாளம் பாப்பா? எந்திரிச்சு நடந்துட்டாங்க. எங்களுக்கு இது வேண்டாம், இந்த பஞ்சாயத்தே வேண்டாம்னு போயிட்டாங்க. நாங்கள் இந்த கருத்தை ஒப்புக்கொள்ள மாட்டோம். அப்ப ராமானுஜர் சொல்றாரு, இல்ல உண்மையான விளக்கம் வேற. என்னது, முதல் தடவையா ராம லக்ஷ்மணர்கள் சுக்ரீவனை பார்க்க வந்த பொழுது சுக்ரீவனுக்கு அவ்வளவு சந்தோஷம், ராமரை பார்த்த சந்தோஷம்.
வாங்க வாங்க பிரபு உட்காருங்க அப்படின்னு சொல்லி இருப்பிடம் தயார் செய்கிறார். தின்பதற்கு பழங்களும் குடிப்பதற்கு நீரும் எல்லாம் கொண்டு வந்து விசிறி வீசி கொண்டு சேவையா செஞ்சு கொண்டிருக்கிறார். ஆனா லட்சுமணனை மறந்து விட்டார். தண்ணி கூட கொடுக்கல. கிருஷ்ணர் என்ன சொல்றாரு? என் பக்தர்கள் என் பக்தர்கள் அல்ல, என் பக்தர்களின் 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 பக்தர்கள் தான் என்னுடைய பக்தர். புரிஞ்சுதா? என்ன சேவை செய்யறவங்க பக்தர்கள் கிடையாது. என் பக்தர்கள் கோபி பக்த பத கமலையோர் தாச தாச தாசா 4 முறை சொல்றார் சைத்தன்ய மகாபிரபு. இதுல குலசேகர பெருமாள், குலசேகர ஆழ்வார் என்ன சொல்றாரு முகுந்தமாலா ஸ்தோத்திரத்துல? त्वद्भृत्य भृत्य परिचारक भृत्य भृत्य भृत्तस्य भृत्य इति मां स्मर लोकनाथ. 7 தடவை சொல்றார். உங்கள் சேவகனின் சேவகனின் 7 முறை சொல்றார். சுக்ரீவன் என்ன எனக்கு உபச்சாரம் பண்ணுனா அது பெரிய விஷயம் இல்லை. யாரை மறந்து விட்டார்? லட்சுமணரை மறந்துட்டாரு. அதனால இப்ப என்ன செஞ்சார்? ஒரு தடவை நீ அடி வாங்கிட்டு வா. அந்த பாவம் என் பக்தன், என்னுடைய சீடன், என் தம்பிய நீ கவனிக்கல. ஒரு தடவை போய் நீ சுக்ரி வாலிகிட்ட அடி வாங்கிட்டு விட்டார். அப்புறம் சொல்றாரு ராமர், சரி பரவாயில்ல, நீங்க இரட்டையர்கள், எனக்கு அது சரியாக தெரியவில்லை. அதனால நீ ஒண்ணு பண்ணு சுக்ரீவா, நீ மறுபடியும் சென்று வாலியை போய் போருக்கு அழை. சுக்ரீவ சொன்ன வேண்டவே வேண்டாம், நான் போல. உடனே ராமர் சொன்னார், சுக்ரீவா நீ கவலைப்படாதே, லக்ஷ்மணா அந்த மாலையை எடுத்து சுக்ரீவன் கழுத்துல போடு அப்படின்னார். உடனே லக்ஷ்மணனுக்கு இது எதுவுமே தெரியாது. பிரச்சனையே அவரை சுத்திதான் நடக்குது. ஆனா லக்ஷ்மணருக்கு தெரியாது இதுதான் பிரச்சனை. அவர் என்ன பண்ணாரு? மாலையை தூக்கி யார் கழுத்துல போட்டா? அப்ப என்னாச்சு? அந்த அபராதம் நிவர்த்தியானது. 2வது தடவை ராமர் போய் சுக்ரீவனை காப்பாற்றிட்டார். ரொம்ப முக்கியம். இது ஒரு அழகான சயின்ஸ். நம்ம பயிற்சி செய்யறோம் இல்லையா? இது ஒரு அழகான சயின்ஸ். இதுல போட்டி என்னன்னா, எனக்கும் என் மனசுக்கும் தான் போட்டி. ஏன்னா இந்த மனசு இருக்கே நல்லாதான் இன்னைக்கு பேசி சிரிச்சுக்கிட்டு வீட்டுக்கு போகுது. காலையில அவரை பார்த்த உடனே மனசு சொல்லு, நீ சிரிக்காது, நீ சிரிக்காது, அவர் சிரிச்சா சரி, நீ ஃபர்ஸ்ட் சிரிக்காது, அவர் சிரிக்கணும் அப்புறம் சரி. இது உங்க வாழ்க்கையில நடக்குதா? என்னையா பிரச்சனை? நல்லாதானே போச்சு இல்லையா? அடுத்த நாள் மனசு சொல்லும், நீ ஃபர்ஸ்ட் போய் சிரிக்காத, நீ ஃபர்ஸ்ட் போய் ஹரே கிருஷ்ணா சொல்லாத, அவரை பாக்குறாரான்னு பாரு, சைட்ல பாரு, நம்ம சைடு பாக்குறாரா? குரங்கு இது. என் எதிரி வெளியே எங்கேயுமே கிடையாது, என் எதிரி எனக்குள்ளதான். ஹரே கிருஷ்ணா. நன்றி, வணக்கம். ஏதாவது சந்தேகம் கேள்விகள் இருந்தா கேட்கலாம். நல்ல மழை பெய்யுது. அதெல்லாம் ஒரு கேள்வியா? அவர் சொல்லிட்டு போயிட்டார். அவனுக்கு என்ன தூங்கி விட்டான், அகப்பட்டவன் நான் அல்லவா. சரி, ஏதாவது சந்தேகம் கேள்வி இருந்தா கேளுங்க. ஒண்ணு இல்லையா? எஸ் பிரபுஜி. புரியல பிரபு, விளங்கல. கிருஷ்ணா தண்டவாட் பிரபு, ஆரம்பத்தை சொன்னீங்க டிஃப்ரெண்ட். அவர் பீஷ்மருக்கும் விபீஷ்மனுக்கும் உள்ள வித்தியாசம். அவங்க செய்யறது ஒண்ணுதான். ஆனா இந்த பக்தர்கள் பெரிய பாருங்க, பக்தர் இல்லாதவங்க சரி முடிவு, ஆமா இவர் சரி, இது விட்டு வரல, இவர் விட்டு வந்துட்டாரு எடுத்து பாருங்களேன். பக்தர்கள் ஏன் இந்த மாதிரி முடிவு எடுக்க மாட்டாங்க? என்ன காரணம்? அதுதான் பிரபு. 3 விதமான பக்தர்களை பத்தி நம்ம பேசிக்கிறோம் இல்லையா? கனிஷ்ட அதிகாரி, மத்தியம் அதிகாரி, உத்தம. இந்த கனிஷ்ட அதிகாரிங்கிறவர் அந்த பக்தர் பகவானுக்கு நல்லா சேவை செய்வார். கரெக்ட் டைமுக்கு பூஜைகள் செய்வார், அதை செய்வார், இதை செய்வார், இந்த ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுவார்.
அதை தொடாத, அதை தொட்டுட்டு இதை தொடக்கூடாது, அதை குளிக்கணும், இது பண்ணணும், எல்லாம் செய்வாங்க. ஆனா பக்தர்கள் கூட சண்டை போட்டுருவாங்க. பக்தியே கிடைக்காது. பகவான பாருங்களேன், இது நமக்கு தெரியுது என்னது, கர்த்தாலம். அறியாமல் இது கீழே விழுந்து நம்ம மிதிச்சிட்டோம். நம்ம உடனே என்ன செய்வோம்? இதோ ஒரு விளக்கோ மிருதங்கவோ, இந்த விளக்கெல்லாம் நம்ம கால் பட்டுருச்சு, அறியாமல் பட்டு விட்டது. நம்ம என்ன செய்வோம்? ஒரு மரியாதை இல்லையா, தலையில தொடுறது, பலவிதமான மரியாதை. ஏன் இப்படி செய்யறோம்? ஏன் இப்படி செய்யறோம்? Why? What kind of mistake? In connection with this, இப்ப நீங்க கர்த்தால மிதிச்சிட்டீங்க. What kind of mistake you have done? Yes. பகவானுடைய சேவையில இருக்கக்கூடிய இந்த பொருளை மிதிச்சிட்டோம். ரைட்? பகவானுடைய சேவையில் இருக்கக்கூடிய உயிரற்ற பொருளை மிதிக்கும் போது இவ்வளவு மரியாதை செலுத்துறமே, அவர் சேவையில் இருக்கிற உயிருள்ள பொருளை மிதிக்க தயங்குறமா? போட்டவனை மிதி இல்லையா? இத ரெஸ்பெக்ட் பண்றதை விட how many times more we should respect a soul in the service of. இதை பலராமராக நம்ம பார்க்கிறோம். ஏன்னா கிருஷ்ணருடைய சேவையில் இருக்கு. பக்தர்களும் அப்படித்தானே இல்லையா? அத கனிஷ்ட அதிகாரிக்கு புரியாது. அந்த ஃபர்ஸ்ட் டைம் அந்த ஜானகி பிரபுபாதர் இருக்கும்போது, பிரபுபாதர் இந்த குலாப் ஜாமுன், அந்த இஸ்கான் புல்லட் அதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. இந்த அம்மா கையில சுருட்டு, சிகரெட்டு கூட கிடையாது, அது என்னது, சிகார், சுருட்டு. எல்லாரும் பார்த்திருக்கீங்களான்னு கூட தெரியாது. சிகார், ஒரு கையில சிகார், இனி ஒரு கையில மாவு பிசைறாங்க, ஊதிக்கிட்டு ஊதிக்கிட்ட மாவு பிசைறாங்க. இதை விட வேடிக்கை என்னன்னா, ஷியாம சுந்தர் பிரபு முதல் முறையா ஜெகநாத் விக்கிரகத்தை வடிவமைக்கிறார். கொத்திக்கிட்டே இருக்கிறார். போக்கஸ் சரியால பத்த வச்சு 2 இழு ஜெகநாதர் தலையில சிகரெட்டு தீப்பெட்டி எல்லாம் வச்சு கொத்திக்கிட்டு இருக்காரு. பாருங்க, அவங்களுக்கு தெரியல. பிரபுபாதர் வந்தாரு, இந்த அம்மா சுருட்டையை பிடிச்சிட்டு மாவை பிசைஞ்சுக்கிட்டு இருக்கு. பிரபுபாதர் எதுவுமே சொல்ல, கையிலிருந்து அந்த சுருட்டை எடுத்து டஸ்ட்பின்ல போட்டு சொன்னாரு, you are cooking for the purest person, you should be as pure as possible. புனிதமான ஒருத்தருக்காக நீங்க சமைக்கிறீங்க, எவ்வளவு சுத்தபத்தமா இருக்கணுமோ. சிகார் பிடிக்க கூடாதுன்னு கூட சொல்ல. ஆனா அந்த அம்மா சொல்றாங்க, that was the last cigar ever I have smoked. அதுக்கப்புறம் நான் பிடிச்சதே இல்லை. அந்த அன்பு நம்ம எப்படி பிரச்சாரம் பண்ணுவோம்? சிகரெட் எப்படி நரகத்துக்கு போயிருக்க, அது சொன்னாலே அர்த்தம் என்ன, எனக்கு கிடைக்கல உனக்கு மட்டும் கிடைச்சதாங்க. அந்த சில நேரத்துல ஏகாதசிக்கு யாராவது தவறுதலா தானியத்தை ஏகாதசிக்கு தாங்க, அதுக்கு அர்த்தம் என்ன, நான் பட்டினி கிடக்குற நீ மட்டும் திங்கிறியா அப்படின்னு அர்த்தம். பகவான்னாலே மதுரம், அதரம் மதுரம், நயனம் மதுரம், ஹசிதம் மதுரம், கமனம் மதுரம், ஹிருதயம் மதுரம், மதுராதிபதே அகிலம் மதுரம். அவ்வளவு இனிமை. அப்போ இந்த கனிஷ்ட அதிகாரிக்கு அந்த வேறுபாடு தெரியாது. எல்லாத்துக்கூட சண்டையை போட்டுக்கிட்டு இருக்காரு. அவர் பகவான் கரெக்டா சர்வ் பண்ணுவார், ஆனா பக்தர்கள் கூட சண்டை போடுவார். மத்தியம் அதிகாரி பக்தர்கள் கூட சண்டை போட மாட்டார், நல்லா பிரீச்சிங் பண்ணுவார். ஆனா அவரிலும் பிழை இருக்கு. சின்ன சின்ன தவறுகள். ஒரு விளக்க பத்த வச்சு சுத்தி எரிய வச்சோம்னா சுத்தியும் அது கீழே நிழல் இருக்கத்தான் செய்யும். தவறே இல்லாத தூய பக்தர்கள் கலிகாலத்துல ரொம்ப கம்மினே வச்சுக்கோங்க, இல்லைன்னே வச்சுக்கோங்க. ஏதாவது ஒரு தவறு மனிதர்கள் இருக்கத்தான் செய்யும். ஏன்னா உத்தம அதிகாரிகள் பிரச்சாரத்துக்கு வரமாட்டாங்க. உத்தம அதிகாரிகள், உயர்ந்த தூய பக்தர், அவங்க பிரச்சாரம் பண்ண முடியாது. ஏன்னா அவங்க வந்த உடனே என்ன பாக்குறாங்க, உங்க இதயத்துல இருந்து பரமாத்மாவை பாக்குறாங்க. பார்த்த உடனே ஐயோ பிரபுன்னு உங்க காலில் உங்க, அப்புறம் எங்க போய் பிரச்சாரம் பண்றது? அந்த தூய பக்தர்கள் வந்தாங்கன்னா கர்த்தாலம் எடுத்து வச்சு ஜெயராதாமா கண்ண தனித்தனியா ஒரு பாடம். அது பிரபுபாதருக்கு நடந்திருக்கு, பக்தி சித்தாந்தருக்கு நடந்திருக்கு. ஒரு தடவை பக்தி சித்தாந்தர் ஜெயராதா மாதவ பாடிக்கிட்டே இருக்காரு, கர்த்தால தூக்கி ஒரே வீசு. கிளாஸ்ல இருந்தவங்க எல்லாம் நம்ம தலையில ஏன்டா வீசுறாரு அப்படின்னு பயந்துட்டாங்க.
அப்புறம் கிளாஸ் எல்லாம் முடிஞ்சிட்டு பக்தர்கள் போய் கேட்டாங்க, என்னாச்சு, ஏன் கருத்தால வீசுனீங்க? இவர் கிளாஸ் எடுக்கிறது மாயப்பூர்ல, நவத்வீப்ல. சொல்றாரு, பிருந்தாவனத்துல நம்ம பூந்தோட்டத்துல பசுமாடு உள்ள வந்துருச்சு அப்படிங்கிறார். இவர் கிளாஸ் எடுக்கிறது எங்க? நவதீப், மாயப்பூர். பசுமாடு பூந்தது எங்க? பிருந்தாவனம். அப்புறம் பக்தர்கள் கேட்டு தெரிஞ்சுட்டாங்க, அப்படி ஒரு மாடு வந்துதா? சொன்னாங்க, ஆமாயா, ஒரு மாடு வந்து இருந்த செடியை பூரா தின்னு கெடுத்து போச்சு அப்படின்னு. பாருங்க, இவர் இங்க உட்கார்ந்து ஜெயராதா மாதா பாடினாலும் எதை நினைச்சுக்கிட்டு இருக்கிறார்? வேற ஒரு முறை பிரபுபாதர் ஜெயராதா மாடு பாடி பாதியில வந்து தொண்டை அடைச்சு கண்ணு குளமாய் கண்கள் நீர் வந்து மெய் சிலிர்த்து பாதியில கிளாஸ்ல எதிர்த்து போயிட்டார். சோ உத்தம அதிகாரிகளுக்கு பிரச்சாரம் பண்ண முடியாது. சில பிரபுபாதருடைய உயர்ந்த சீடர்கள், நம்மளுடைய குருநாதர்கள் எல்லாருமே அவங்களுடைய பாவத்தை கட்டுப்படுத்தி கொண்டு வந்து பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். ஆனா மற்ற நம்ம எல்லாம் அதுக்கு கீழதான், எல்லாம் அதுக்கு கீழதான். எல்லாருலயுமே குற்றம் குறைகள் இருக்கத்தான் செய்யுது. அப்படி நம்ம எல்லாம் தூயவர்கள் கிடையாது. தூயவரா இருந்தா ஜபம் எடுத்து வச்சா கண்ணும் தண்ணி வரணுங்க. இப்ப தண்ணி எல்லாம் வரலையே. அதனால மத்தியம அதிகாரிகள் தான் நம்மள நிறைய பேர் இருக்காங்க. ஆனா அவர்கள் பகவானுக்கு ரொம்ப பிடிக்கும். சிறு சிறு தவறுகள் மனிதர்கள் வாழ்க்கையில் இருந்தாலும் பகவான் பொருட்படுத்த மாட்டார். காலப்போக்கில் எல்லாம் சரியாயிடும். எக்ஸாம் இன்னைக்கோ நாளைக்கோ கிடையாது. கண்டாவரோதன விதோ கபவாத பித்தௌ கண்டாவரோதன விதோ ஸ்மரணம். அன்னைக்குதான் ஃபைனல் எக்ஸாம். இது 3 கழுத்துல வந்து பிடிக்கும். எது? கபவாத பித்தம். 3 கழுத்தை இழுக்கும் போது கிருஷ்ணான்னு சொல்லிடும். இன்னைக்கெல்லாம் ஃபெயில் ஆனாலும் பரவாயில்ல, அன்னைக்கு பாஸ் ஆனா போதும். சோ அந்த ட்ராக்ல இருக்கும். இது இந்த நிலை புரிந்து கொண்டால், குறிப்பா நமக்கு முக்கியமான விஷயம் என்னன்னா, பக்தர்களுக்கு நடுவில் அப்படியே சிரிச்சுக்கிட்டு அப்படியே இருக்க பழகிக்கணும். பிரச்சனைகள் இருக்கும், நம்மளை யாராவது நோகடிப்பாங்க, நம்ம யாரையாவது இதெல்லாம் நடக்கும். ஆனா அப்படியே நீந்த பழகிக்கணும், அப்படியே சிரிச்சுக்கிட்டே பழகிக்கணும். ஏன்னா பிரபுபாதரும் பரம்பரையும் நம்மளை காப்பாற்ற வேண்டும் என்று முடிவு செய்து விட்டார்கள். நம்ம பேசாம அங்க உட்கார்ந்துகிட்டு இருந்தா போதும். ஒரு முறை பிரபுபாதர் வந்து அமெரிக்கால ஒரு நாட்டுக்கு ஒரு கோயிலுக்கு போறாரு. அங்க ஒரு பிரச்சனை. கோயில் தலைவர் வந்து ராஜினாமா கொடுத்துட்டாரு. இப்ப அடுத்த தலைவர் இல்ல, கொஞ்சம் பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. உடனே பிரபுபாதர் போறாரு. அங்க பிரச்சனையை தீர்ப்பதற்காக உடனே பக்தர்கள்லாம் ஒரு பிரபுவை சொல்றாங்க, இவரை நீங்க வந்து தலைவர் ஆக்கிடுங்க, ரொம்ப திறமையானவர், அவர் வந்து எல்லாம் பார்த்துக்குவாரு. பிரபுபாதர் யோசிச்சார், கரெக்ட் தான், அவரை ஆக்குவோம். சரி, நாளைக்கு என்கிட்ட என்ன வந்து பார்க்க சொல்லுங்க. இந்த செய்தி இந்த பக்தருக்கு போயிடுச்சு. ஆஹா, என்ன தலைவராக்க போறாங்க, இது இயேசுநாதருக்கு வச்ச முள் கிரீடம் என் தலையில வைக்க போறாங்க, நான் வந்து இதெல்லாம் பண்ண மாட்டேன். நைட்டு பூரா உட்காந்து யோசிக்கிறாரு. பிரபுபாதர் வந்து இப்படி சொன்னா நான் அப்படி சொல்றேன், அப்படி சொன்னா இப்படி சொல்ல, எப்படியாவது தலைவர் ஆக மாட்டேன் நான். ஃபுல் நைட் ப்ரிப்பேர் பண்ணி ரெடியா போறாரு. அடுத்த நாள் பிரபுபாதர் முன்னாடி போய் வணங்குறாரு. பிரபுபாதர் பார்த்துட்டு, ஐயா என்ன ஓகே, நீ சன்னியாசம் எடுத்துரு அப்படின்ட்டார். அடக்கடவுளே, கொஸ்டின் பேப்பரே மாறி போச்ச. இவர் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தது என்னது? பிரபுபாதர் இவரை கோயில் தலைவர். இவரு கேட்டதுல மூச்சே நின்று போச்சு. ஏன்னா திருமணமாயி 1 வருஷம் 1.5 வருஷம் தான் ஆகுது, ஒரு பேபி வேற இருக்கு, மனைவினா உயிர், மனைவிக்கு கணவன் இப்பதான் கல்யாணம். இவருக்கு பயந்துட்டாரு. பிரபுபாத் பிரபுபாத் அது முடியாது, பிரபுபாத் நான் இப்பதான் திருமணம், நாங்க 2 பேரும் சேர்ந்து டபுளா சர்வீஸ் பண்றோம், நாங்க அதை பண்றோம், எங்களுக்கு என்ன பிளான் இருக்கு அந்த பிளான் இருக்கு. இவர் பயந்து மூச்செல்லாம் அடங்கி போச்சு. பிரபுபாத் சொல்ற, அதனால என்ன, நீ சன்னியாசம் எடுத்த, நீ இதை விட அதிகமா செய்யற பயிர் நான் செய்யறேன். இல்ல பிரபு, அதை மட்டும் தயவு செஞ்சு சொல்லாதீங்க, எனக்கு சிந்திக்கவே இவர் அழுதெல்லாம் ஆரம்பிச்சார். கடைசியில் இவர் சொல்றாரு, பிரபுபாத் நீங்க வேற என்ன வேணா சொல்லுங்க, என்ன சன்னியாசம் எடுக்க சொல்லாதீங்க. ஓகே, பிரசிடென்ட் ஆகிட்டார். நம்ம ஏமாத்துனா அந்த ஏமாற்றுறதுல PhD எடுத்துட்டு உட்கார்ந்து இருக்கிறாரு அவரு. சோ நம்ம யார்கிட்ட டீல் பண்ணிட்டு இருக்கோம்? பிரபுபாத், கிருஷ்ணா, இந்த உலகத்தையே கட்டுப்படுத்துபவர். அவரின்றி ஒரு அணுவும் அசையாது இல்லையா? அங்க போய் நம்ம டிராமா எல்லாம் போட்டா நடக்குமா? ஹரே கிருஷ்ணா. श्रील प्रभुपाद की।